நம்முடைய விருந்தினர் திரு ஜவஹர்நேசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், இப்போ போர்ட் சார்ந்த முடிவுகள், அதாவது 10ஆம் வகுப்புக்கு பிறகாக போர்டை மாத்தலாம் அப்படின்ற முடிவு சரியானதா? அது அப்படி மாத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து ஏற்பட்டதுங்க? அப்படி ஒரு எதனால பெற்றோர்களுக்கு ஏற்படுது அப்படின்னா, நீட் தேர்வுக்கோ அல்லது ஜேஇ போன்ற தேர்வுகளை தேர்வு செய்யணும் அப்படின்ற முடிவுக்கு வரும்போது அதற்கு சாதகமாக சிபிஎஸ்இயோடைய பாடத்திட்டம் இருக்கு அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் 11ஆம் வகுப்புல போர்டை சேஞ்ச் பண்ற முடிவை சில பெற்றோர்கள் எடுக்கிறத பார்க்க முடியுது. அது அவசியம் தானா? ஒண்ணு மட்டும் நாங்க பதிவு பண்ண விரும்புறேன். மருத்துவம் படிக்கின்ற மாணவர்கள் அகில இந்திய அளவுல 2% தான். பொறியியல் தொழில்நுட்பம் படிக்கின்ற மாணவர்கள் இந்திய அளவுல 6% தான். அப்ப நீங்க மனித வளம், அந்த ஹியூமனிட்டிஸ், ஆர்ட்ஸ், கலை, அறிவியல் என்பதுதான் சுமார் ஒரு 70% மேல் மாணவர்கள் பயில்கிறார்கள். இப்ப நாம இந்த 70-80% மாணவர்கள் பயிலும் படிப்புக்கு கருத்திலே எடுத்துக்காம இதற்காக நாம இந்த மருத்துவம், இந்த நீட் படிக்கணும் அல்லது ஜேஇ பண்ணணும் அப்படிங்கிற 2% மாணவர்கள் அந்த படிப்புக்காக எதற்கு மீதி 98% மாணவர்களுக்கு இப்படி ஒரு அறிவுரை வழங்க வேண்டும்? நாம ஸ்டேட் போர்டுல இருந்து சிபிஎஸ்இ போகணுங்கிறது நாம நீட் ரிப்போர்ட்ல தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அதாவது இந்த தேர்வு முறைகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருப்பதனால் அது நம்ம மாணவர்களுக்கு, ஸ்டேட் போர்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அது அனுகூலமாக இல்லை என்று நாம் கருதுகிறோம். அதற்கு தான் நீட் எக்ஸாம் வேண்டாம், அல்லது நீட் எக்ஸாமினுடைய வேற வடிவங்கள்ல அது சேர்க்கை முறைகளை செய்யணும்னு நாம சொல்லி வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்ப இது ஒரு குறுகிய ஒரு கால நோக்கத்துல நாம அதுவும் ஒரு குறைந்த அளவிலான சேர்க்கைக்கு உண்டான படிப்புகளுக்காக மீதம் இருக்கின்ற பெரும்பான்மை மாணவர்களை இது குழப்புவதாக அமையும். குறிப்பாக நம்முடைய ஸ்டேட் போர்டு படிப்பில் படித்து ஒழுங்காக படித்து வந்தால் கூட தற்சமயம் இருக்கும் முறையில் நாம கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம். கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் ஸ்டேட் போர்டு பயில்கள் நீட் எக்ஸாமில் அவர்கள் நிறைய மதிப்பெண்கள் பெற்று வருகிறார்கள் என்பது ஆரம்பத்தில் சுணக்கம் இருந்தது. இப்பொழுது அந்த சுணக்கம் இல்லை. ஆதலால் ஸ்டேட் போர்டை விட்டு சிபிஎஸ்இக்கு தாவ வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், சிபிஎஸ்இனால் அது ஸ்டேட் போர்டை தவிர்த்து அதை தாண்டி சிபிஎஸ்இ கொடுக்கக்கூடிய அறிவும் திறனும் பிரமாதமாக எதுவும் இல்லை. இந்த நீட் போன்ற, ஜேஇ போன்ற எக்ஸாம், இது போன்ற பரீட்சைகள், தேர்வுகள் எல்லாம் அந்த சிபிஎஸ்இ அடிப்படையில் இருப்பதனால் அது நமக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்துவதை தவிர அறிவையும் திறனையும் கொடுக்கக்கூடியது அதிகமாக சிபிஎஸ்இ பயிலும் மாணவர்களுக்கு கிடைக்கிறதா என்றால் அப்படி ஒரு ஆய்வுகள் எதுவும் இல்லையே. அப்படி எனும் பொழுது இந்த கேள்வியே ஒரு அடிப்படை தன்மையற்ற கேள்வி. ஸ்டேட் போர்டில் பயின்று இதை செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். இப்போ சிலபஸ்ல இருக்கிற சேஞ்ச் என்ன சார்? இப்போ நீங்க நிறைய ஆய்வுகள் பார்த்துருக்கீங்க. இப்போ சிபிஎஸ்இயாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், எல்லாருமே என்சிஆர்டி வடிவமைத்திருக்கக்கூடிய அந்த கரிக்குலம் அடிப்படையில தான் அந்த சிலபஸை கொடுக்குறாங்க. அப்போ மதிப்பீட்டு முறையிலையோ அல்லது கற்பித்தல் முறையிலையோ மாற்றம் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இந்த வித்தியாசத்தை நம்ம எந்த அடிப்படையில பார்க்கணும்? கற்பித்தல் முறையில மாநில அரசு நடத்துகின்ற ஸ்டேட் போர்டிலையும் கற்பித்தல் முறைகள் அதற்கு இணையாக அல்லது அதை விட இன்னும் சிறப்பாக கூட நிறைய முயற்சிகள் மாநில அரசு செய்து வருகிறது. அதாவது கற்பித்தல், பேடகாஜி, பயிற்சிய முறைகள், போதனா முறைகள், இந்த முறைகளை ஒப்பிடும் பொழுது நாம மாநில அந்த ஸ்டேட் போர்டில் படிக்கின்ற மாணவர்கள் சிபிஎஸ்இனுடைய கல்வி தளத்தில் பயில்கின்ற மாணவர்களுக்கு இணையாக பெற்று வருகிறார்கள் என்பதுதான். ஆனால் இங்கு என்ன பிரச்சனை என்றால், இங்கு நான் முன்பே கூறினேனே, கல்வியின் உள்ளீடுகள், அந்த எஜுகேஷனல் இன்புட்ஸ், அந்த உள்ளீடுகள் இங்கு தமிழகத்தில் இன்னும் நிறைய மேம்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதே நேரம் இங்கு இருக்கின்ற அந்த பாடத்திட்ட முறைகள், இவைகளில் சிறிது மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. நான் சிபிஎஸ்இ அதிகமான ஒரு தரமாக இருக்கிறது அதனால் என்று கூறவில்லை. அளவுக்கு அதிகமாக கண்டென்ட்ஸ், சிலபஸ் இருக்க வேண்டாம் என்பதுதான். தமிழ்நாடுடைய பாடத்திட்டம் அளவுக்கு அதிகமாக நிறைய சுமைகளை கொடுப்பதாக இருப்பதாக கருதுகிறேன் சிபிஎஸ்இ ஒப்பிடும் பொழுது. அப்ப இது போன்ற ஒரு சின்ன சீர்திருத்தங்களை செய்துவிட்டால் போதும். ஜேஇஇ, நீட் போன்ற தேர்வுகளில் கூட நம் மாணவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும்.
என்னுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால், என்னுடைய ஒரே கன்சர்ன் என்னவென்றால், நாம 2% மாணவர்கள் படிப்பதற்காக மீதி 98% மாணவர்கள் பயில வேண்டிய மற்ற நிறைய படிப்புகள் நிறைய இருக்கிறது, தளங்கள் இருக்கிறது. அதற்கு அவர்களை ஏன் திசை திருப்ப வேண்டும் என்பதுதான் மாநில ஸ்டேட் போர்டு. எல்லாருக்குமான அறிவுரையாக இல்ல, போர்டு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற எண்ணத்துல அல்லது சந்தேகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதலுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது. தேவையில்லை என்பதுதான். இதற்காக மாற்றம் செய்ய வேண்டாம். இந்த மாநில அரசு நடத்தும் இந்த ஸ்டேட் போர்டு கல்வி நிலையிலேயே முறையாக பயிற்சிய முறைகள், கற்பித்தல் முறைகள், அந்த கல்வி உள்ளீடுகள் அமைய வேண்டும். அது ஓரளவு இங்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட நன்றாகவே தான் இருந்து வருகிறது. அப்படி எனும் பொழுது நாம் இதிலிருந்து அங்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். ஓகே, இப்போ ஐசிஎஸ்சி என்ற ஒரு பாடத்திட்டம் இருக்கு, அது எந்த அடிப்படையில் அமைக்கப்படுது? அந்த பாடத்திட்டம் சார்ந்த சில விவரங்களையும் பகிருங்க. அது ஒரு உலகளாவிய ஒரு கண்டென்ட். அது இரண்டு நோக்கங்களை கொண்டது. ஒன்று, அந்த கண்டென்ட் என்பது மாணவர்களை ஐசிஎஸ்சி மாணவர்களுடைய திறனையும் அறிவையும் ஒரு சேர இணைக்க பாடத்திட்டங்களை கொண்டதாக இருக்கிறது. டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்ஸ் அதை மட்டும் நோக்கம் கொண்டதாக அப்படி ஒரு பயிற்சி முறைகள் அங்கு இல்லை. அப்படி எனும் பொழுது அது கொஞ்சம் உலகளாவியதாகவும், அது எதிர்காலத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டு திறன், அந்த அறிவை நோக்கிய பார்வை கொண்டதாகவும் அது இருக்கிறது. ஆனால் அதை யார் கொடுக்கின்றார்கள் இந்தியாவில் அப்படி என்பதுதான், அவர்களை பொறுத்ததுதான். அதே ஒரு தாத்பரியத்தில் அதே ஒரு அது எடுத்துக்கொள்ள வேண்டிய அனைத்து முனைவுகளையும் கொண்டதாக இங்கு இருந்தால் அதில் செய்யலாம். ஆனால் அந்த பாடத்திட்ட முறைகள், அந்த சிலபஸ் என்பது நம் மாணவர்களுடைய இந்த லோக்கல், இங்க இருக்கின்ற மண் வளம், இங்க இருக்கின்ற அறிவியல் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாடத்திட்டமாகவும் அது இல்லாத ஒரு பட்சத்தில் அது ஒரு உலக பார்வை கொண்டதாக இருப்பதாக மட்டும்தான் அதை கருத முடியுமே ஒழிய, அது நம் மாணவர்கள் அதை எடுத்தால் இதில் சிறப்பாக வெற்றி பெற முடியுமா என்றால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், கல்வி என்பது ஒரு லோக்கலைஸ்டு ஃபங்க்ஷன். அது அங்கு இருக்கின்ற சமூகம் சார்ந்தது, இங்கு இருக்கின்ற வளங்கள் சார்ந்தது. இவற்றுடன் அறிவியலையும் கணிதத்தையும் உள்வாங்கும் பொழுதுதான் முழுமையாக அறிவு பெறுகிறது, திறன் பெறுகிறார்கள். அப்படி எனும் பொழுது ஒரு உலகளாவிய ஒரு கண்டென்ட்டை வைத்துக்கொண்டு நாம் அப்படிப்பட்ட ஒரு அறிவையும் ஒரு புரிதலையும் பெற்றுவிட முடியுமா என்றால் தொலைநோக்கில் இல்லை. ஆதலால் அது ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும் பொழுது அது போன்று உலகளாவிய கல்வி திட்டங்களில் இணைவது என்பதிலும் அது ஒரு தீர்வாக அமையாது என்பதுதான் நான் கருதுகிறேன். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள், இதற்கு பிறகாக தங்களுடைய முடிவுகளை எந்த அடிப்படையில் மாணவர்கள் எடுக்க வேண்டும் என்பது சார்ந்த பல விவரங்களை, கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு ஜவஹர் நேசன்.